இன்னைக்கு நம்ம மாஸ் மொபைலில் ரிசீவ் ஆன ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் விதவிதமான கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கும். என்னென்ன மாடல்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சாம்சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா S22 அல்ட்ரா, 23 அல்ட்ரா, 24 அல்ட்ரா, 25 அல்ட்ரா வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் ரிசீவ் ஆயிருக்கு. S22 அல்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்கண்டி கலரில் வந்து பீஸ் பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்திருக்கு. 12 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜில் பிராண்ட் நியூ கண்டிஷனில் பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த S22 அல்ட்ரா நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30,000 கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி S23 அல்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. எந்தவித ஸ்க்ராச்சஸ், டென்ட் எதுவுமே இல்லை. இது ஒரு 256 GB ஸ்டோரேஜ் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 38,000 கொடுக்க போகிறாங்க. S23 அல்ட்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா S24 அல்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா S24 அல்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ், சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது, இன்னும் வாரண்ட்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 60,000 கொடுக்க போகிறோம். S24 அல்ட்ராங்க. 12 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா S25 அல்ட்ராவில் 2 பீஸ் நம்மளோட ஸ்டாக் ரிசீவ் ஆயிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ரிசீவ் ஆயிருக்கு. S25 அல்ட்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா 12 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜும், 12 GB ரேம் 512 GB வேரியண்ட்டும் 2 டிவைஸ் வந்திருக்கு. ரெண்டுமே பாக்ஸ், சார்ஜர் எல்லாமே இருக்குது பார்த்துங்க. 12 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் உள்ள டிவைஸ் நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 80,000 கொடுக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 512 GB வேரியண்ட் உள்ள மொபைலை கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 85,000 கொடுக்க போகிறோம். ரெண்டுமே பார்த்துங்க பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இன்னும் வந்து 6 மந்த் கிட்ட மொபைலுக்கு பிராண்டோட வாரண்ட்டி இருக்குது. இந்தியன் டிவைஸ் பார்த்துங்க. அடுத்து என்ன மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் Fold 6ங்க. இது ஒரு 12 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜில் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. எந்தவித ஸ்க்ராச்சஸ், டென்ட் எதுவுமே இல்லை. பாக்ஸ், சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த Fold 6 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 68,000 கொடுக்க போகிறாங்க. அடுத்து என்ன மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் Flip 7 FEங்க. இது ஒரு 8 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜில் பாக்ஸ், சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. மொபைலுக்கு இன்னும் பிராண்டோட வாரண்ட்டி இருக்குங்க. மொபைலில் ஸ்க்ராச்சஸ், டென்ட் எதுவுமே இல்லாமல் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் தெளிவான கண்டிஷனில் நம்மகிட்ட ரிசீவ் ஆயிருக்கு. இந்த Flip 7 FE நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 64,000 கொடுக்க போகிறாங்க. அடுத்து என்ன மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் ஒரு லோ பட்ஜெட் வேரியண்ட் ஒன்று 5G வேரியண்ட் நம்மகிட்ட ரிசீவ் ஆயிருக்கு. A35ங்க. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த A35 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 11,500 கொடுக்க போகிறாங்க. ரெட்மியில் பார்த்தீங்க அப்படின்னா Note 13 Pro Plus டிவைஸ் மட்டும் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவான கண்டிஷனில் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த Note 13 Pro Plus நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மியில் Note 14ங்க. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இது ஒரு 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் வந்துடும். மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க பார்த்துங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 12,000 கஸ்டமர் நம்ம கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போவில் ரிசீவ் ஆன மாடல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா Reno 11, Reno 10ன்னு ரெண்டுமே பாக்ஸு, சார்ஜரோட எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு பார்த்துங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா Reno 10 நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 12,000 கொடுக்க போகிறோம். 8 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ் வந்துடும். அதே மாதிரி Reno 11 பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பாக்ஸ், சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 13,500 கொடுக்க போகிறாங்க. விவோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாடல் ரிசீவ் ஆயிருக்கு. என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா விவோவில் Y400 ப்ரோங்க. இது கிட்டத்தட்ட வந்து 11 மந்த் கிட்ட பிராண்டோட வாரண்ட்டி இருக்குது பார்த்துங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 19,000 கொடுக்க போகிறாங்க. 8 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ் உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விவோவில் Y300 ப்ளஸ்ஸுங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் பாக்ஸ், சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆகிருக்கு. இது ஒரு 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14,000 கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விவோ Y200Eங்க. இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் பாக்ஸ், சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இது ஒரு 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா Y200E வெறும் 11,500 கொடுக்க போகிறாங்க. அடுத்த மாடல் என்ன மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா விவோவில் V29 ப்ரோங்க. இது ஒரு 8 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ் வந்துடும். மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவான கண்டிஷனில் இருக்குது. எந்த ஸ்க்ராச்சஸ், டென்ட் எதுவுமே இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 16,500 கொடுக்க போகிறாங்க. ஐஃபோனில் என்ன மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 Pro Max, 16 Pro Maxன்னு நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் ரிசீவ் ஆயிருக்கு. ஐஃபோனில் 16 Proவில் 2 டிவைஸ் நம்மகிட்ட ரிசீவ் ஆயிருக்கு. 16 Proவோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 93%லையும் பேட்டரி ஹெல்த் 100லையும் ரிசீவ் ஆயிருக்கு. இதோட 93% உள்ள பேட்டரி ஹெல்த் உள்ள மொபைல் நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 80,000 கொடுக்க போகிறாங்க. அது மாதிரி பேட்டரி ஹெல்த் 100 உள்ள மொபைலை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 85,000 கொடுக்க போகிறோம். இன்னும் ரெண்டுத்துக்குமே வந்து பிராண்டோட வாரண்ட்டி இருக்குது பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் 14 Pro Max ஒன்று நம்ம ரிசீவ் ஆயிருக்கு.
14 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 256 ஜிபி ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 82% இருக்குது. மொபைலுக்கு பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு பார்த்துங்க. மொபைலும் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவான கண்டிஷனில் இருக்குது. ஐஃபோனில் 15 நம்மகிட்ட ஒரு ரிசீவ் ஆயிருக்கு பார்த்துங்க. டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் பக்காவான கண்டிஷன் ரிசீவ் ஆயிருக்கு. பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 83% இருக்குது. இது 128 ஜிபி ஸ்டோரேஜ். இந்த மொபைல் நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 34,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் 16 ப்ரோ மேக்ஸ்லேயே நம்மகிட்ட ஸ்டாக் ரிசீவ் ஆயிருக்கு. அதுவும் 512 ஜிபி வேரியண்ட்டுங்க. மொபைல் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் மட்டும் தான் நம்ம ரிசீவ் ஆயிருக்கு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 96% இருக்குது. இந்த மொபைல் நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 98,000 கொடுக்க போகிறாங்க. ஐஃபோன் 15ல நம்மகிட்ட ஒரு டிவைஸ் ஒன்று ரிசீவ் ஆயிருக்கு. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. டிவைஸோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 86% இருக்குது. இந்த ஐஃபோன் 15 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 36,000 கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 13ல 2 டிவைஸ் நம்மகிட்ட ரிசீவ் ஆயிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 78% இருக்குது. இந்த ஐஃபோன் 13 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 21,000 கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பேட்டரி ஹெல்த் வந்து 78% தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 22,000 கொடுக்க போகிறாங்க. ஐஃபோன் 14ல பார்த்தீங்க அப்படின்னா 3 டிவைஸ் நம்மகிட்ட ரிசீவ் ஆயிருக்கு. 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டிவைஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 85% இருக்குது. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித ஸ்க்ராச்சஸ், டென்ட் எதுவுமே இல்லாமல் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இந்த 14 வந்து நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 28,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 14ல இன்னொரு டிவைஸ் நம்மகிட்ட ரிசீவ் ஆயிருக்கு. இதில் லைட்டாக யூஸ்டு ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 73%. இந்த ஐஃபோன் 14 வந்து நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 26,000 கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 14ல 256 ஜிபி ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 92% இருக்குது. இந்த ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்கன்னா 33,000 கொடுக்க போகிறோம். பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு பார்த்துங்க. ஐஃபோன் 16 ப்ளஸ் டிவைஸ் மட்டும் ஒரு பீஸ் வந்து நம்ம ரிசீவ் ஆயிருக்கு. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 99% இருக்குது. இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 128 ஜிபி ஸ்டோரேஜ். மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இந்த 16 ப்ளஸ் நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 54,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் A54ங்க. இது ஒரு 8 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ் வந்துடும். மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. எந்த ஸ்க்ராச்சஸ், டென்ட் எதுவுமே இல்லை. இந்த சாம்சங் A54 நம்ம கொடுக்க விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 12,500 கொடுக்க போகிறாங்க பார்த்துங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மியில் நோட் 13 ப்ரோ ப்ளஸ். இது ஒரு 8 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜில் டிவைஸ் மட்டும் ரிசீவ் ஆயிருக்கு. டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ், டென்ட் எதுவுமே இல்லாமல் சூப்பரான கண்டிஷனில் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 13 ப்ரோ ப்ளஸ்ஸை நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 14,500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போவில் ரெனோ 10 மட்டும் ரிசீவ் ஆயிருக்கு. டிவைஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. இது ஒரு 8 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜில் பிராண்ட் நியூ கண்டிஷனில் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த ரெனோ 10 நம்ம கொடுக்க போகிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 11,000 கொடுக்க போகிறாங்க. இப்போ பார்த்த மொபைலில் உங்களுக்கு எதாவது மொபைல் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே தர கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்த மொபைலை நீங்கள் ஹோல்சேலாகவும் வாங்கலாம். ஹோல்சேலுக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. மறக்காம நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.